Welcome back to TNPSC Leaders Academy. Group 2A main syllabus flowchart method la இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா சிலபஸுமே என்னவா இருக்கு அப்படினா நம்மள்ட்ட flowchart method ல இருக்கு. யூனிட் 1 இருக்கட்டும், யூனிட் 2 இருக்கட்டும், யூனிட் 3 இருக்கட்டும், 4 மற்றும் 5 எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கோம் அப்படினா flowchart methodல உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்க போறோம். நம்மளோட யூடியூபை இப்பதான் முதல் தடவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க குரூப் 2 சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளும் எங்கள்கிட்ட கேட்கலாம். நம்ம பல வாட்டி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா யூனிட் 1 உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம். 20 கேள்விகள் வரக்கூடிய அந்த முதல் தலைப்பை இதை லேட்டரான் பார்ப்போம். இப்ப யூனிட் 2 அப்படிங்கறத எடுத்துப்போம். யூனிட் 2ல எத்தனை கேள்விகள் சார் வருது அப்படின்னு பார்த்தா 30 கேள்விகள் வருது. ஆனா இந்த யூனிட் 2ல என்னென்ன பெரும் தலைப்புகள் இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு யூனிட் 2ல 30 கேள்விகள்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது என்ன மாதிரியாக வரணும் அப்படிங்கறதும் நமக்கும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? மொத்தம் 3 டிஃபரன்ஸ் கலர்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா பேசிக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு யூனிட் 2 யூனிட்டுக்கு இந்த கலர் டிஃபரன்சஸை காமிச்சிட்டா அவங்க ஒவ்வொரு சிலபஸ்லயுமே இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உள் வாங்கிப்பாங்க. அப்படிங்கறதுனாலதான் இந்த கலர் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கோம். அப்ப இங்க எத்தனை கலர்ஸ் இருக்கு? 1 ப்ளூ கலர் இருக்கு, 2வது கிரே கலர் இருக்கு, 3வதா எல்லோ கலர் இருக்கு. அப்ப இதன் மூலமாக நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் தலைப்புகள். கான்ஸ்டிடியூஷன் தலைப்புகள்னா என்ன? நம்ம பிலிமினரியில இந்திய அரசியல் அமைப்புக்கு என்னென்னலாம் படிப்போமோ அந்த தலைப்புகள் இருக்கக்கூடிய பெரும் தலைப்பு கலர் அப்படிங்கிறது ப்ளூ கலர். கிரே கலர்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இந்த கிரே கலர்ல படிக்க போறோம். எல்லோ கலர்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா திட்டங்கள் சார்ந்ததை மட்டும்தான் எல்லோ கலர்ல படிக்க போறோம். அப்ப டிஎன்பிஎஸ்சி இந்த 30 வினாக்களை எப்படி நமக்கு பிரித்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு? இந்த ப்ளூ செக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்ப ப்ளூ செக்ஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதுல ஒரு 15 கேள்விகள் கேட்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு 7 கேள்விகள் கேட்கலாம். அது இல்லாம இந்த 3வது ஸ்கீம்ஸ்ல இருந்து ஒரு 8 கேள்விகள் கேட்கலாம். இதை டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 30 கேள்விகள் கிடைச்சிருது. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மொத்தம் 3 பெரும் தலைப்புகள் இருக்கு. அந்த 3 பெரும் தலைப்புகள்ல ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது கான்ஸ்டிடியூஷன், 2வது கிரே கலர்ல இருக்கக்கூடியது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், 3வது எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது ஸ்கீம்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்ப 30 கேள்விகளை எப்படி பகுப்பாய்வு செய்து டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க அப்படிங்கறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். ரைட், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? யூனிட் 1 எடுத்துப்போம். ஏன்னா சில புதிய மாணவர்கள் இந்த தலைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப 20 கேள்விகள் கொண்ட இந்த தலைப்பு எத்தனை கலர்ஸ் செக்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதே கிரே கலர் இருக்கக்கூடியது 3 தலைப்புகளா பிரிச்சிருக்கோம். அடுத்தது ப்ளூ கலர் இருக்கக்கூடியத 2வது தலைப்பா பிரிச்சிருக்கோம். எல்லோ கலரா இருக்கக்கூடியத 3வது தலைப்பா பிரிச்சிருக்கோம். அப்ப கிரே கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சார் அப்படின்னா ஐஎன்எம்னு நம்ம படிச்சிருப்போம், இந்திய விடுதலை போராட்ட இயக்கம் அப்படின்னு. இந்த கிரே கலர்ல இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுமே இந்திய சுதந்திர போராட்டம் சம்பந்தப்பட்டதா இருக்கும். எப்படி ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, எப்படி நம்மள அடிமைப்படுத்தினாங்க, அவங்களுக்கு எதிர்த்து எப்படி இந்திய அளவிலும் தமிழகத்தின் அளவிலும் தலைவர்கள் போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இங்க இருக்கு. 2வதா இருக்க ப்ளூ கலர்ல என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ். 1 இந்திய அளவுல பார்க்க போறோம், இன்னொன்னு தமிழகத்தின் அளவுல பார்க்க போறோம். 3வதா இருக்கிறது என்னது? தமிழ் சொசைட்டி, தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க போறோம். அதுல லிட்ரேச்சராகவும் இருக்கலாம், இல்ல ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸாகவும் இருக்கலாம். அது 3வது தலைப்பா இருக்கு. இந்த 3 தலைப்புகளை எப்படி சார் நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் அப்படின்னா 10 கேள்விகள் ஐஎன்எம்ல இருந்து கேட்கலாம், 5 கேள்விகள் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல இருந்து கேட்கலாம். 5 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஏசியன்ட் தமிழ், தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற தலைப்புல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப யூனிட் 1 நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ளோ சார்ட் மெத்தட்ல. யூனிட் 3 எடுத்துப்போம். பெரும்பாலான மாணவர்கள் எங்க சார் பயப்படுறாங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட்டுக்கு தான் பயப்படுறாங்க. அப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கும் போது அப்ப 2 தலைப்பு இருக்கா சார்? உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்ப இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்களா, இந்த பிக்சர்ல பார்க்கக்கூடியது சயின்ஸ் தலைப்புகள். ரைட்டா? இப்ப அடுத்தது நான் ஒண்ணு மாத்துவேன். அது என்னன்னு பாருங்க, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தலைப்புகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்டுக்கு பக்கத்துல உள்ள இந்த தலைப்பு.
அப்ப நமக்கு 15 கேள்விகள் வருது. அப்ப 15 கேள்விகள் இருந்து எங்க சார் அதிக கேள்விகள் வரலாம், எங்க சார் கம்மியான கேள்விகள் வரலாம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல 7 கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்ட தலைப்புகள்ல 8 கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இந்த டெக்னாலஜி அப்படிங்கறதுல ஏன் சார் ஒரு கேள்வி நீங்க கம்மியா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இந்த சிலபஸ் எதற்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா 2Aக்கு மட்டும்தான் இருக்கு. இது 2 மெயின்ஸ்ல கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. சரி சார், டெக்னாலஜிங்கிறதுனால நான் பயப்படணுமான்னு கேட்டா இந்த டெக்னாலஜில நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த தலைப்புகள்ல இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை நீங்க பள்ளி பாடத்திலேயே படிச்சிருப்பீங்க. ரைட் சார், பள்ளி பாடகத்தில் நான் என்ன சார் படிச்சிருப்பேன், CPU அப்படிங்கறத நீங்க படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸை படிச்சிருப்பீங்க. இந்த டெக்னாலஜி பார்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சார் அப்படின்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரே வார்த்தையிலே நம்ம உள்ளடக்கிடலாம். அப்ப கம்ப்யூட்டர் டெக்னாலஜில நமக்கு எத்தனை கேள்விகள் நம்ம எதிர்பார்க்க போறோம், 7 கேள்விகளை எதிர்பார்க்க போறோம். சரிங்க சார், சயின்ஸ் அப்படிங்கறதுல நம்ம என்ன சார் எதிர்பார்க்க போறோம் அப்படிங்கறதையும் நீங்க கேட்கலாம். இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நமக்கு என்ன கேட்கல அப்படின்னா பேசிக் சயின்ஸ் கேட்கல. வாட் இஸ் எலமெண்ட், வாட் இஸ் காம்பவுண்ட், வாட் இஸ் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி கேட்காம எல்லாத்தையுமே எதற்கு கீழே எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கீழே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ளிகேஷன்னா என்னது, அதோட பயன்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். பாலிமர்னா இந்த பாலிமர் எதுல வந்திருக்கும், கார்பன் காம்போனன்ட், கார்பன் இணைவுகள் அப்படிங்கக்கூடிய தலைப்புல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் என்னது அப்படின்னா இந்த பாலிமர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ரைட் சார், இங்க எல்லாமே வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கு. இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்டதெல்லாம் எது கீழே சார் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கீழே எடுத்துட்டு வந்துட்டாங்க. பயோடெக்னாலஜி ஒரு அப்ளிகேஷன்னா அந்த பயோடெக்னாலஜி எதுக்கு கீழே சார் நம்ம படிச்சிருப்போம் பிரிலிம்ஸ்ல அப்படின்னு பார்த்தா ஜெனெடிக்ஸ் கீழே படிச்சிருப்பீங்க. ஜெனெடிக்ஸ் அண்ட் ஹெரிடிட்டரி அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய அப்ளிகேஷன் பயன்பாட்டு தலைப்பு தான் எதுன்னு பார்த்தா இந்த பயோடெக்னாலஜி. இப்படி ஒன்னொன்னுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோடைய பெரிய தலைப்பை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா பிலிமினரியில ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நீங்க பிலிமினரியில படிச்ச அதே தலைப்புக்கு நீங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் தலைப்புகளை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இந்த விஷயம் உங்களுக்கு 100% புதுமையா தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எந்த விதமான பயத்தையும் நீங்க ஏற்படுத்திக்க வேண்டாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில 2 பகுதிகள் இருக்கு. சிலபஸ்ல இருக்கிற மாதிரியே ஒரு பகுதியில 7 கேள்வி வரப்போகுது. அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு பண்ணிடலாம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு பிரிச்சிடலாம். இன்னொன்னு சயின்ஸ் இருக்கு. இந்த சயின்ஸ்ங்கிறது என்ன சார் அப்படின்னா பிரிலிம்ஸ்ல இதோட கோர் கான்செப்ட்ஸ் நீங்க படிச்சிருவீங்க. அந்த கோர் கான்செப்ட்ஸ்க்கு எதெல்லாம் அப்ளிகேஷனா இருக்கோ அது எல்லாத்தையும் எங்க நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சயின்ஸ்ங்கிற தலைப்புல பார்க்க போறோம். அப்ப யூனிட் 4ல என்ன சார் இருக்கு அப்படின்னா வெறும் திட்டங்கள் மட்டும்தான் இருக்கு. ஸ்கீம்ஸை மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த தலைப்புல இருந்து வரக்கூடிய 20 கேள்விகள்ல 15 கேள்விகள் ஸ்கீம்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். இந்த 15 கேள்விகளுக்கு இல்லாம மேற்கொண்டு ஒரு 5 கேள்விகள் இருக்கே சார் அப்படின்னா அதற்கு என்ன வரலாம் அப்படின்னா பாலிசிஸ் வரலாம். பாலிசிஸ்னா என்னது, கொள்கை முடிவுகள் வரலாம், இல்ல சட்டங்கள் வரலாம். சட்டங்கள்ங்கிறது என்னது, ஆக்ட். இப்ப உதாரணத்திற்கு எஜுகேஷன் அப்படிங்கறத எடுத்துப்போம். எஜுகேஷன்ல ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்னு கேக்குறாங்க அப்படின்னா அது ஸ்கீம்ஸ். ரைட் டு எஜுகேஷன் எந்த வருஷம் வந்துச்சு அப்படிங்கறது கேட்டா அது சட்டங்கள் தொடர்பானது. ரைட்டா? இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், ஆக்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 3த்தையும் எந்த ஒரு மாணவர்கள் சரியாக உள்வாங்கி இந்த தலைப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி மிக அருகில் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். ரைட். மேற்கொண்டு என்ன சார் வேலை கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா டெஃபினேஷன் கேள்விகள் கேட்கலாம். இந்த டெஃபினேஷன்னா என்னது, வரையறைன்னு தமிழ்ல சொல்லுவோம். டெஃபினேஷன் கேள்விகள் ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சார்னா உமன் எம்பவர்மெண்ட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கேட்கலாம். ரைட்டா? சைல்டு லேபர்னா என்ன, எந்த குழந்தைகள் 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் தான் என்னது வேலைக்கு செல்றாங்க அப்படின்னா சைல்டு லேபர்னு சொல்லுவோம். அப்ப அதற்கான வரையறையை தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்தது என்ன பண்ணலாம்,
பாப்புலேஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம். பாப்புலேஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகள்னா என்னது, எங்க அதிக மக்கள் தொகை இருக்கு, எங்க கம்மியான மக்கள் தொகை இருக்கு, இப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வரையறை செய்த சில விஷயங்களை சில தகவல்களை நம்மள்ட்ட கேள்வியாக கேட்கலாம். இது மிக மிக எளிமையான டாபிக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ரைட், யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் என்ன சார் இருக்கு அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அது இல்லாம ஜியோகிராபி அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. ஜியோகிராபிய மீண்டும் சொல்லிக்கிறோம், நீங்க 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை எங்க படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னா பிலிமினரிக்கு படிச்சிருக்கவே மாட்டீங்க. இத அடித்து சொல்லலாம். அப்ப நம்ம என்ன சார் பண்ண வேண்டியது இருக்கு, வெறும் 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 4 தலைப்புகளை மட்டும்தான் நான் படிச்சு வச்சிருக்கேன், அதை வச்சுக்கிட்டு இதை மேனேஜ் பண்ணிடலாமான்னு கேட்டா இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப 6 முதல் 12ஆம் வகுப்புல நமக்கு பேசிக்கான சில டேட்டாஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் எங்க ஒருங்கிணைச்சு படிக்கணும் அப்படின்னா இந்த தலைப்புக்கு நீங்க ஒருங்கிணைச்சு படிக்கணும். அப்ப பிரிலிம்ஸ்ல நீங்க படிக்கும் போதே இது எல்லா தகவலையும் ஒருங்கிணைச்சு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் வரும்போது உங்களுக்கு அது கடினமாக இருக்காது. ஆனா நீங்க என்ன தப்பு செய்றீங்க, ஜியோகிராபின்னு எடுத்துக்கிட்டாலே வெறும் 10வது சம்பந்தப்பட்ட அந்த 4 லெசன்ஸை படிச்சுட்டு தேர்வுக்கு போறீங்க. இந்த வாட்டி குரூப் 4ல கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து கேள்விகள் கேட்காம ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க. இந்த தலைப்புகள் எல்லாமே நீங்க முன்னாடியே படிச்ச மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணணும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து தகவலையும் உள்ளடக்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக எளிமையாக இந்த தேர்வை வெற்றி கொள்ள முடியும். சரி சார், ஜியோகிராபி பார்ட்டுக்கு நீங்க இதை சொல்லிட்டீங்க. என்விரான்மெண்ட்னு ஒரு பார்ட் இருக்கு, அதற்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் பார்ட்டை பார்த்து நீங்க கவலையே படாதீங்க. பிலிமினரில எங்க சார் படிப்போம், இதற்கான தலைப்புகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்னு யூனிட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸ்ல இந்த தலைப்புகள் இருக்கு. ரைட், நான் அங்க கூட படிக்கல, வேற எங்க சார் படிப்பேன் அப்படின்னு பார்த்தா யூனிட் 3ல என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு, அங்க நீங்க படிக்கலாம். சரி சார், அங்கேயும் படிக்கல சார் நான். யூனிட் 9ல எக்கனாமிக் அண்ட் ஜியோகிராபி கான்செப்டா ஒரு தலைப்பு இருக்கு, அந்த தலைப்புல கூட நீங்க என்ன பண்ணலாம், இதை படிக்கலாம். சரி சார், நான் பிரிலிம்ஸ்ல இதெல்லாம் படிச்சதே இல்லை சார், எனக்கு யாருமே இதை சொல்லி கொடுக்கல அப்படின்னா நீங்க கவலை விடுங்க. நம்மளுடைய பேட்ச்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த தகவல் அனைத்தையுமே நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேட்ச் என்ன சார் அப்படின்னா பிரிலிம்ஸையும் மெயின்ஸையும் ஒரே ஆங்கிள் படிக்கணும். ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வும் தேர்வு நோக்கில் 100% இருந்துச்சு அப்படின்னா 70 நாள்ல உங்களால சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் பதவியை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.